பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குள் இந்த சனிக்கிழமை ஜெபத்திட்டத்துக்கு வந்திருக்கும் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தோட நம்ம இந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக இடத்துல வந்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நேரத்துல கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜனத்தோட என்ன பேச நினைக்கிறோம் நீர் பேசுவீராக அப்பா. அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உன்னுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு கேட்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கு போய் சேர கத்துக்கிறது செய்வீராக. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல குணாவே. ஆமே. பாடலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோ இந்த பாடல் தகுந்த மாதிரிதான் எனக்குரிய வசனம் கொடுத்தது. சோ என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல இருந்து 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. அப்போ கர்த்தர் நல்லவர்னா ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? கர்த்தர் நல்லவர், அப்ப வேற யாருமே நல்லவர் இல்லையா? இருக்கலாம். அவரை போல ஒரு நல்லவர் வந்துட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ அந்த குணத்துல ஒரு சின்ன கபடு கூட இல்லை. இப்ப இந்த புறாவை எடுத்துக்க தாத்தா, வெள்ளை புறா, அதுல வந்துட்டு பிச்சுன்ற தன்மை இருக்காதான், அந்த கசப்பு தன்மை இருக்காதான், அவ்வளோ பியோர். அதை காட்டிலும் மேலானவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் அவருடைய பேர். அதான் இப்ப பாடல பார்த்தோம். அவர் எப்படியாப்பட்ட காரியம் செய்தார்? குருடன் வந்து பார்வை கொடுத்தாரு, காது கேட்காது வந்து காது கேட்க வச்சாரு. ஆமா, குஷ்ட ரோகியா இருக்கிறதுக்கு தொட்ட மாதிரி சுகமாச்சு. குஷ்ட ரோகிகள் எல்லாம் நம்ம தொட மாட்டோம், அந்த வீட்டுல கூட உட்கார விட மாட்டோம். அப்ப வந்து அந்த ஊருக்கு வெளியே உட்கார வைக்கிறோம். அப்படியாப்பட்டவங்க கூட போய் ஏசப்பா சந்திச்சு இது பண்ணாரு. யாரும் தொட முடியாத அந்த மாதிரி அப்படி இந்த ஒரு காரியத்துல என்ன சொல்றது, அப்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காரியத்தை பைபிள்ல இருந்து ஒரு காரியம் சொல்றதா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்துட்டு மனிதர்களுக்கோ கடவுளுக்கோ உள்ள பூமியில மனித அவதாரம் எடுத்துதான் வந்தாரு. ஆனா நல்லவரா வாழ்ந்து அவருடைய காரியத்தை செய்தார். இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. சோ வேதத்துல ஒரே ஒரு காரியம் சொல்றதுதான், ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்துட்டு தாய் தகப்பன் இல்ல, யாருமே இல்ல, அவங்க அனாதையா வாழ்ந்தாங்க. அவங்க சூழ்நிலை அவங்க தன்னை பாத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்றாங்க, வருமானத்துக்கு என்ன பண்றாங்கோ, வேலை போய் செய்யலான்னு பார்த்தா அவங்களுக்கு அதுக்குரிய காரியம் எதுவுமே ஆகல. அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க யாருமே ஆலோசனை சொல்ல, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, யாருமே ஆலோசனை கூட சொல்லல. ஏன்னா அப்பா அம்மா இல்ல, யாருமே இல்ல, அனாதையா இருக்கிற ஒரு பெண் இடத்துல எப்படி அவங்க நல்வழிங்க தெரியும்? யாராவது ஒரு தாய் தகவல் அதை சொல்லி அப்படி அந்த பெண்ணு பாருங்க தவறான ஒரு வழியில போய் சிக்கினாங்க. ஒரு வழியில போய் மாட்டிக்கினாங்க. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கெல்லாம். இந்த பொண்ணு தவறான ஒரு இதுல சம்பாத்தியம் பண்ணி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரே எல்லா ஊர் முழுவதும் தெரிஞ்சிச்சு.
இப்போ இப்போ இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ சிக்னலை மீறினா ஃபைன் அப்படின்னு. இந்த பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா, ஒருவேளை கணவன் மதிச்சாருன்னு வச்சுக்கோங்க, மனைவியும் கூட சேர்த்து அந்த நெருப்புல பத்த வச்சிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு சட்டம் இந்தியாவுல இருந்துச்சு தாத்தா. வாழ முடியாது. ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னா மனைவியும் கூட சேர்ந்து அது என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் உடன்கட்டையில மேல பட்டு வச்சுதான் எரிய வைக்க இவங்களும் தள்ளி விட்டுடுவாங்களாம். அப்போ அதுக்கு பேர் வந்து சதி சிஸ்டம். தள்ளி விட்டு அவங்களும் இறந்துடுவாங்க. அவங்கள வாழ வைக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காரியம் அந்த நாட்கள் எப்படியாப்பட்ட காரியம்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து தவறான வழியில போய் தன் வாழ்க்கை நடத்தின்றாங்க. அந்த ரூல் பிரகாரம் அப்படியாப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கல் எறிஞ்சி சாவடிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுதாங்க. அந்த நாட்கள்ல ஏசப்பாவும் வாழ்ந்து இருந்தார் பூமியில. அப்போ என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து, சரி இந்த பொண்ணை வந்து ஏசப்பா முன்னாடி போயிட்டு இந்த ரூல் பிரகாரம் அவளை கல்லெறிஞ்சி கொள்றதுக்கு அவரை போய் நம்ம விசாரிச்சுட்டு கேட்கலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, ஜனம் முழுவதுமே எல்லா ஆண் மக்களுமே ஒரு பெண்ணை பொறுத்திக்கின்னு கல்லு எல்லாம் எடுத்துட்டு ரெடியா ஏசப்பாவுக்கு முன்னாடி இது பண்ணிட்டாங்க. நிக்க வச்சிட்டாங்க. ஏசாமி கிட்ட இத கேட்கறாங்க, பாருங்க ஏசப்பா, ரூல் இந்த மாதிரி இருக்குது, யாராவது தப்பு பண்ணா இந்த மாதிரி கல்லெறிஞ்சி அவங்கள கொலை செய்யணும்னு சொல்லி ரூல் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க? அவரு பேசவே இல்லையா, கீழே அப்படியே தரையில எழுதிருந்தாராம். அவரு ஏதோ உட்காந்து அவரு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் அவங்க கேட்டுங்க சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பதில் வேணும் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஏசப்பா பேரு என்னது, நல்லவர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவரு என்ன பண்ணாருன்னு பாக்கலாமா? அது என்ன தெரியுமா சொன்னாரா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அவருடைய தீர்ப்பு தான் என்ன தெரியுமா சொன்னாரா, அவங்கள பாத்துட்டு கேள்வி சொல்லுங்க எனக்கு இது தெரிஞ்சு பண்ணிருக்காங்க, ரொம்ப இது பண்ணிருக்காங்க. பார்த்தா ஏசப்பா எல்லாரையும் பாத்துட்டு சொன்னாராம், உங்களில் பாவம் இல்லாதவங்க கல்ல எறியும். யார் பாவம் செய்ய ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கல்ல எறியுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தாத்தா. அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஷாக். தப்பு பண்ணாதுக்கிறீங்க, நீங்க அவங்க முன்ன வாங்க. பெரிய தலையில இருந்து சின்ன தலை வரைக்கும் எதெல்லாம் கல்ல தூக்குச்சோ கல்ல கீழே போட்டு பேக்ல ரிவர்ஸ் போயிட்டாங்க. இல்ல அது உண்மையான கதை. நீங்க சொன்னது கரெக்ட். இந்த ஸ்டோரியில வந்து நீங்க பொண்ணு தான் சொன்னீங்க, அதே பொண்ணு கதை தான். அதே பொண்ணு கதையில வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது, இந்த பொண்ணு இவ்வளவு நீங்க பண்றீங்களே, நீங்க யாரு, நீங்க நல்லா உண்மையா இருக்கிறீங்க, நீங்க சொல்லிடுங்க, அப்ப பாக்கலாம்னு சொல்றாங்க. அவன் ஏசப்பா என்ன பண்றாரா, அந்த பொண்ணு அங்கேயே இருக்கிறாங்க கீழே கொஞ்சம். அப்ப ஏசப்பா வந்து, அம்மா என்ன பாத்தீங்கன்னா தெரியுமா, மகளே உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லையா, அதாவது உன்னை அந்த தண்டனைக்கு உட்படுத்தலையா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த பொண்ணு பயந்துக்குன்னு சொன்னாங்களா, இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாங்களா, நானும் உன்னை அந்த தண்டனைக்கு உட்படுத்த மாட்டேன், இனி நீ இந்த மாதிரி பாவெல்லாம் செய்யாத, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நீ எனக்காக ஜீவின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானத்தோட அனுப்பி வச்சாரு. அதுதான் நல்லவர். அப்போ உலகத்தும் நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி கொலை வந்துட்டாங்க. ஆனா பாவம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? அவங்க வந்து கல்ல எறிங்கன்னு சொன்னா முதல்ல எல்லாம் போயிட்டாங்க. கத்துக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா அவ்வளோ நல்லவர். எப்படியாப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வாட்டி நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு என்னமாவது அவர்கிட்ட அந்த மன்னிப்புன்றது அவ்வளோ பெரிய மன்னிப்பு தான். அவங்க வந்து அந்த அதுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்லுவாங்க. இப்போ ரூல யாராவது மாத்த முடியாது. அவர் பாருங்க அந்த இடத்துல ரூலையும் இது சொல்லல, அவரு அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டாரு. ரூலும் நடந்துச்சு, அந்த பொண்ணையும் காப்பாத்தி நல்ல மாதிரியா விட்டாரு. நல்ல மாதிரியா போ, நீ முதல் தப்பு செய்த, இப்ப நல்ல மாதிரி நடந்துங்க, அது நல்லதானமா? அப்படியாப்பட்ட ஒரு அந்த ஏசு சொல்லிதான் அந்த நல்லவரா இருக்கிறதுனால அவர் இவ்வளோ, அந்த பெண் அவ்வளோ ஒரு கொடிய ஒரு இதுல அகப்பட்டு இருந்தாலும், அந்த நேரத்துல உலகமே எதிர்த்து வந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, அணைச்சு
அந்த மகளுக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சாரு. அந்த தாக்கினைக்குள்ளாக தீர்க்காம அவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றி மீண்டும் வாழ்க்கை வாழ்க்கை இப்ப உன்னை அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. அது இல்லாத உன்னை அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை போய் புத்தி வர வச்சு நல்லதா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர் வந்துட்டு ஒரு தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது, உடனே நம்ம கைய நீட்டி இல்ல நீ இதுதான் சொல்லி காயப்படுத்துவாங்க. ஆனா அந்த இயேசு என்பவர் அதுதான் நல்லவர், அதுதான் இயேசு நல்லவர்னு போடுறது. கர்த்தர் தான் நல்லவர்னு உலகத்துல யாரும் நல்லவர் ஏற்பட்ட சொந்த குடும்பம் கூட சில நேரத்துல நம்மள ஒரு பேச்சு சொல்லி ஆயிடுச்சு. ஆனா இயேசப்பா ரொம்ப நல்லவர். இப்ப நீங்க ஒரு காரியம் சொன்னீங்க உங்களுடைய மகளை குறித்து, அவங்க அதாவது நல்ல அவங்க கெட்டவங்க சொல்லல, அவங்களுக்கு அந்த சரியானபடி அந்த ஒரு இது இல்ல, அவங்க சொல்லி ஆலோசனை பண்ணி அந்த நான் சொன்னதை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம இப்ப ஜெபிக்கலாம். தேசப்பா என்ன பண்ணுவாரு, அவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்முடைய எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அவரை தேடி நம்ம போகணும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். என்னைக்குமே கைவிடாது. இந்த மகள் உலகமே கல்யாணம் கொள்ள செய்யணும்னு வந்தாங்க, ஆனா ஏசப்பா காப்பாத்தினாரு இல்லைங்களா? அப்படி எல்லா சூழ்நிலைக்கும் விலக்கி மீட்டு ஏசப்பா நம்ம எல்லாரையும் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சோ இந்த வார்த்தையை இன்னைக்கு அவரை நம்ம என்ன கத்துக்கணும்னா அவர் நல்லவரா இருக்காரு. சோ அவர் நல்லவர், நன்மையதான் செய்வார். தீமை யாருக்குமே ஒருவேளை நமக்கு அந்த நேரத்துல தீமை போல தெரியலாம், ஆனா அவருக்கு ஒண்டிதான் தெரியும் நான் அந்த தீமையான அனுபவத்துக்குள்ள போனது கூட ஒரு நன்மைக்காக அப்படின்னு சொல்லி ஏசப்பா நினைச்சு நம்ம வாழ்க்கையில மிகவும் அக்கறை உள்ளவர், நன்மை மாற்றம் செஞ்சு நல்லவரா இருந்து நல்லதை செய்வார். ஓகேங்களா? இதான் நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே சரி கொடுக்கணும் தாழ்த்து தருமாப்பா. இந்த நாட்டை கூட நீ பேசின எல்லா நல்வார்த்தைக்காக நன்றி. நாமம் நல்லவர் அப்பா. உலகத்துல யாரும் அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயம் இல்லப்பா. நீர் ஒன்றிதாப்பா மிகவும் நல்லவர் ஆண்டவரே. உண்மை தேடி வந்தவர்களை ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தன் மகளை குறித்தான பாரத்தை எங்களோட கூட பகிர்ந்து கொண்டாங்க ஆண்டவரே. நீர் நல்லவரா இந்த குடும்பத்துக்கு இருந்து அந்த பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைக்கும் தப்புவிப்பீராக ஆண்டவரே. இனி ஒருவரும் அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, இனி ஒருவரும் அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த ஆத்மாவை நீர் காப்பாற்றி உமக்கு நேராய் கொண்டு வருவீராக. இந்த மகளின் ஜீவனை காப்பாற்றினது போல இவர்களுடைய ஜீவனை காப்பாற்றி நீர் உம்மாண்டை கொண்டு வருவீராக. நீர் நல்லவரா இருந்து இந்த குடும்பத்தை நீர் நடத்துவீராகப்பா. நீர் நல்லவர் என்பதை நிரூபித்து காண்பீங்கப்பா. அதிசயமான காரம் அதிசயமானவர்களை செய்து இவர்களை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரிசுத்தமானதே. ஆமென். இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும்.